ராதம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ரொம்ப நாளா அவங்க பையனுக்கு ஒரு நல்ல பொண்ண பாக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அது மட்டும் நடக்கவே இல்ல. ஆனா இவ்வளவு நாள்ல ராதம்மாவோட பையனான சிவா ஒரு பொண்ண காதலிக்கிறேன்னு சொன்ன உடனே ராதம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. நான் இவ்வளவு நாளா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன்பா. உங்ககிட்டயும் கேட்டிருக்கேன், உன் மனசுல யாராவது இருக்காங்களான்னு. ஆனா நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்ல. சரி பரவாயில்ல, இப்பவாவது சொன்னியே. யாருப்பா உன் மனசுல இருக்கிறது? அந்த பொண்ணு பேரு லலிதாமா. நாங்க 2 பேரும் ஒன்னாதான் படிச்சோம். இப்போ ஒன்னாதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடிக்கடிக்கு பார்த்து பேசிக்குவோம். ஆனா இன்னும் அந்த பொண்ணுகிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லமா. சொல்லுப்பா, இப்ப அந்த பொண்ணு வீட்ல போய் நான் பேசட்டுமா, இல்ல அந்த பொண்ணு மனசுல யாராவது இருக்காங்களா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டுமா? சொல்லுப்பா, என்ன பண்ணட்டும்? அம்மா, என்ன கொஞ்சம் பேச விடுங்க. இன்னும் நான் சொல்ல வந்தத முழுசா சொல்லல. உங்களுக்கு ஒரு மருமக வர அப்படின்னு சந்தோஷத்துல என்ன கூட நீங்க பேச விட மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நீ சொல்ல வந்தத சொல்லு. நேத்துதாம்மா அந்த பொண்ணு என்ன காதலிக்கிறேன்னு சொன்னா. ஆஹா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்ல விஷயத்த தான் சொல்லிருக்கேன். இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு ஆட பலி கொடுத்து அந்த ஆட்டுல பிரியாணி செஞ்சு சாப்பிடுறேன். ஐயோ, என்னம்மா சாப்பிடுறத பத்தியே யோசிக்கிறீங்க? இன்னும் நான் சொல்ல வந்தத முழுசா சொல்லல. சரிப்பா, அப்போ நீ முழுசா பேசி முடிக்கிற வரைக்கும் நான் பேசவே மாட்டேன். சொல்லுப்பா, முழுசா சொல்லு. நாங்க 2 பேரும் காதலிச்சிட்டோம். ஆனா அவங்க வீட்ல பேச வேண்டியது இப்போ நீங்கதாம்மா. நீந்தா நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போய் பேசணும். அவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசணும். அவங்க அப்பாவுக்கு கோவம் அதிகம். நீங்க போய் இந்த கல்யாண விஷயத்த பத்தி அவங்க அப்பா கிட்ட பேசணும். அவ்வளவுதானா? அந்த விஷயத்த என்கிட்ட விட்டுறா, நான் பாத்துக்கிறேன். நீ ரொம்ப நல்ல விஷயத்த சொல்லிருக்க. இவ்வளோ நல்ல விஷயத்த சொல்லிருக்க. உனக்கு என்ன சமையல் செய்யட்டும்? லிவர் ஃப்ரை பண்ணிட்டா? சிக்கன் பக்கோடா பண்ணட்டா? சொல்லுப்பா, உனக்கு என்னப்பா செஞ்சு கொடுக்கட்டும்? ஐயோ அம்மா, சந்தோஷம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் இதுதானா? எனக்கு எதுவுமே வேண்டாம். நீங்க வேணாச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு சாப்பிடுங்க. டேய், நீ எப்படி சாப்பிட மாட்டேன்னு நான் பாக்குறேன்டா. உனக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு நீ கட்டிக்கிட்டு வருவியே அவளுக்கு கூட நான் எப்படி சாப்பிட வைக்கிறேன்னு மட்டும் பாரு. இந்த ராதாம்மானா அப்படிதான். இப்படி ராதாம்மா அவங்க பையன்கிட்ட பேசிட்டு சமையலறைக்குள்ள போய் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நான்வெஜ் சமையலையும் செஞ்சிட்டு வந்து வச்சு சாப்பிட்டாங்க. அவங்க மகனான சிவாவை கூட பலவந்தமா கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிட வச்சாங்க. அம்மா, என்னால இதெல்லாம் சாப்பிட முடியாது. வேண்டான்னு சொன்னாலும் விடாம சாப்பிட வைக்கிறீங்களேமா. டேய், சாப்பிடுறா. இதெல்லாம் சாப்பிடலனா எப்படிரா? இதோ இந்த கறி சாப்பிடு, எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு பாரு. இப்படி எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சிவாவுக்கு பிடிக்கலனாலும் பலவந்தமா அவன் அந்த சாப்பாடு சாப்பிட்டான். இப்படி அவங்க 2 பேரும் சாப்பாடு சாப்பிட்டு படுத்து தூங்குனாங்க. இப்படி மறுவது நாள் பூ பழம் எல்லாம் எடுத்துக்கிட்டு லலிதா வீட்டுக்கு போனாங்க ராதாம்மா. ராதாம்மா லலிதா வீட்டுக்கு போன உடனே லலிதா ராதாம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருமா, நல்லா இரு. வாங்கத்த, உட்காருங்க. அப்படி சொல்லி ராதா சிவாவையும் உட்கார வச்சா லலிதா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கனக்கையாவை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தினா. இவருதான் அத்தை எங்க அப்பா கனக்கையா. எனக்கு எங்க அப்பானா ரொம்பவே பிடிக்கும் அத்தை. தெரியுமா, இத பத்தி எல்லாமே என் பையன் என்கிட்ட சொல்லிருக்கான். வணக்கம் அண்ணன். ஐயோ, உங்க வணக்கத்தை அப்புறமா சொல்லுங்க. என் பொண்ணு உங்க பையனை காதலிக்கிறா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே என் நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. எந்த அப்பனா இருந்தாலும் தன்னோட பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பாக்கணும்னு தான் யோசிப்பான். என் பையன் கூட ரொம்ப தங்கமானவன். அவனை பத்தி தெரிஞ்சா அவனை நீங்க தங்கம்னு சொல்லுவீங்க. உங்க பையன் தங்கமோ வெள்ளியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் பொண்ணை வச்சுக்கிட்டு அவன் நல்லபடியா காப்பாத்துவான்னு என்ன கேரண்டி? இத்தனைக்கும் உங்களுக்கு கடன் எதுவும் இல்லையே. அட என்னங்க நீங்க, எங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பையே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன இப்பவே நீங்க அண்ணன் அண்ணன்னு கூப்பிடுறீங்க? பேச்சிலேயே ஏமாத்துறவங்க மாதிரி தெரியுது. உங்களை பார்த்தா நம்ப முடியலையே. அப்பா போதும்பா, சும்மா அவங்கள பயப்பட வைக்காதீங்க. இப்படி லலிதா சொன்ன உடனே கனக்கா சிரிச்சான். இப்படி அவங்க சிரிக்கிறத பார்த்து ராதாம்மா சிவா கூட சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இங்க பாருங்க மருமகனே, என் பொண்ணு உங்களை பத்தி ரொம்ப சொல்லிருக்கா. இங்க பாருமா தங்கச்சி, எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். பசங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க. அவங்க காதலிக்கும் போது கல்யாணம் செஞ்சு வைக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நம்ம யாரு சொல்லுங்க?
ஆமா அண்ணன். சரி, நீங்க? ஐயோ, சும்மா உங்ககிட்ட விளையாண்ட, அவ்வளவுதான். எங்க அப்பா எப்பவுமே இப்படிதான் அத்தை. சந்தோஷமா இருப்பாரு, ஆனா கொஞ்சம் கோவம் அதிகம். என் பொண்ணு விஷயத்துல மட்டும் அந்த கோவம் இல்ல. இந்த வாரத்திலேயே நல்ல முகூர்த்த நாள் இருக்கு. நீங்க எல்லாரும் சரின்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். சரிங்கண்ணே, அந்த நல்ல முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். இப்படி ராதம்மா கனக்கையா பேசி சிவாக்கும் லலிதாவுக்கும் கல்யாணம் செஞ்சாங்க. 2 பேரும் கல்யாணம் சந்தோஷமா நடந்துச்சு. புது மருமக வந்ததுனால வீடே சந்தோஷத்துல இருந்துச்சு. மருமக வந்ததால நான்வெஜ்ல நல்ல சமையலா செய்யலான்னு பார்த்தாங்க ராதம்மா. இங்க பாருப்பா சிவா, ஊருக்குள்ள எல்லாருக்கும் சாப்பாடு போடணும். நான்வெஜ் நல்ல கம கமன்னு சமைக்கணும். உடனே ஆளை கூப்பிட்டு பக்கத்திலே நின்னு அந்த சமையல் வேலையெல்லாம் பாத்துக்கோ. ஐயோ அத்தை, அதுக்கு இருக்கு சமையல்காருங்க. அந்த சமையல் எல்லாமே நானே செஞ்சு கொடுக்கறேன். நான் செய்ய மாட்டேனா? வேண்டாமா, அவளையும் நீ செய்வியா? நான் செய்யற அத்தை, எனக்கு துணையா அவரு இருக்காருல்ல, நாங்க 2 பேரும் சேர்ந்து செய்யறோம் அத்தை. அப்படி லலிதா சமையல் வேலைய அவ தலைமையிலேயே போட்டுக்கிட்டா. ராதம்மா கனக்கையா சாப்பாடுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. லலிதா சிவா 2 பேரும் சேர்ந்து எல்லா சமையலையும் செஞ்சு முடிச்சாங்க. சாப்பாடு ரெடி ஆனதுனால எல்லாருமே சாப்பாட்டுக்கு உக்காந்தாங்க. புது மருமகளோட சமையலுக்காக எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே சாப்பாட்டுக்காக உக்காந்து இருந்தாங்க. ஆனா எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி நான்வெஜ் சமையல் இல்ல, எல்லாமே வெஜிடேரியன் சமையல் தான் இருந்துச்சு. அத பார்த்து ராதம்மா ஆச்சரியப்பட்டாங்க. என்னம்மா, நான் நான்வெஜ் தானே சமைக்க சொன்னேன், நீ பார்த்தா எல்லாமே வெஜ் சமைச்சு வச்சிருக்க? எல்லாருமே என்னம்மா யோசிப்பாங்க? டே சிவா, நீயாச்சு சொல்லிருக்கலாம்ல. அம்மா, இன்னைக்கு இந்த வெஜிடேரியன் சமையலே இருக்கட்டும். அங்க பாருங்க, எல்லாருமே சாப்பிடுறாங்க தானே, நீங்க ஏமா கவலைப்படுறீங்க? நீங்க மட்டும்தான் வெஜிடேரியன் சமையல் செஞ்சிருக்குன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க. போங்கம்மா, போய் உக்காந்து சாப்பிட்டு பாருங்க. இப்படி ராதம்மாவுக்கு நல்லது சொல்லி அவங்க அம்மாவை சாப்பிட வச்சான் சிவா. மருமகளோட சமையல சாப்பிட்டு அங்க வந்த ஜனங்க எல்லாருமே வெஜிடேரியன் சமையல் சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அத கேட்ட கனக்கையா சந்தோஷப்பட்டாரு. ஆஹா, உன் சமையல் எவ்வளவு ருசியா இருந்துச்சுமா. உன் சமையல்ல யாருமே உன்ன மிஞ்ச முடியாது. அந்த பருப்பு சோறு செஞ்சிருந்திய வாயில வச்சா கரைஞ்சு போச்சு. என்னப்பா சிவா, வாய்க்கு ருசியா சமைச்சு போடுற பொண்டாட்டி கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் இல்ல? அதுக்குன்னு அளவுக்கு மீறி சாப்பிடாதப்பா. அதிகமா சாப்பிட்டா உடம்புக்கு கூட ஒத்துக்காது. ஐயோ மாமா, எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? வாய்க்கு வந்தது சொல்லுவீங்க. இப்படி சிவா அவனோட மாமனாருகிட்ட தமாசு பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அத பார்த்த ராதம்மா கோவப்பட்டு நின்னா. சாப்பாட்டுக்கு வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போனாங்க. கனக்கையா கூட பொண்ணுக்கு நல்லபடியா புத்திமதி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போனாரு. இப்படி கொஞ்ச நாள் போச்சு. ராதம்மாவுக்கு கறிசோறு சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. ஏன்பா சிவா, கறி சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, மருமக கிட்ட செய்ய சொல்றான். சரிம்மா, சொல்றேன், நைட்டுக்கு சாப்பிடலாம். இப்படி சிவா சொன்ன உடனே ராதம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அன்னைக்கு சாயந்தரம் சமையல் அறைக்குள்ள இருந்து கமகமன்னு வாசனை வந்துச்சு. அந்த வாசனையிலேயே ராதம்மா மயங்கிட்டாங்க. இப்படி கறி சாப்பாடுக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது லலிதா பாலக் பன்னீர், பாலக் மசாலா, பாலக் ரொட்டி, பாலக் பச்சடின்னு வெஜ்ஜிலேயே சமைச்சு கொண்டு வந்தா. அத பார்த்த ராதம்மா மறுபடியும் கோவத்துல பொங்கிட்டாங்க. சாப்பாடு தட்ட சைட்ல வச்சாங்க. என்னம்மா, நான் ஒண்ணு செய்ய சொன்னா நீ ஒண்ணு செய்யற? என்ன பார்த்தா உனக்கு தமாசா இருக்கா? நான் கறி சாப்பாடு செய்யன்னு தானே சொன்னேன். என் பேச்ச நீ கேட்க மாட்டியா, இல்ல என் பேச்ச கேட்க கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கியா? அம்மா அம்மா, கோவப்படாதீங்கம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. நீ சும்மா இருடா. அன்னைக்கு நான் எல்லாருக்கும் நான்வெஜ் சமையல செய்யுங்க அப்படின்னு சொன்னா வெஜ் சாப்பாட செஞ்சு வச்சிருக்கீங்க. சரி பரவாயில்லன்னு விட்டுட்டேன். இப்ப கூட என் பேச்ச கேட்காம உனக்கு இஷ்டம் வந்ததை நீ செஞ்சுக்கிட்டு இருக்கியா? ராதம்மா கோவப்படுறத பார்த்து சிவா ரொம்ப டென்ஷன் ஆனா. ஆனா லலிதா மட்டும் கவலைப்படாம தன்னோட அத்தை கிட்ட போய், அத்தை, உங்களுக்கு நெஞ்சு வலி வந்துச்சுன்னு அவரு சொன்னாரு. அது எதுக்கு தெரியுமா? நீங்க அதிகமா நான்வெஜ் சாப்பிடுறதுனால அத்தை. மசாலா ஐட்டம் சாப்பிடுறதுனால உங்க உடம்பு கெட்டு போயிருக்கத்த. என்னம்மா நீ சொல்றது உண்மையா? ஆமா அத்தை, நீங்க நான்வெஜ் அதிகமா சாப்பிடுறதுனால உங்க உடம்பு கெட்டு போயிருக்கு. மசாலா ஐட்டம் நீங்க அதிகமா சாப்பிடுறதுனால நெஞ்செரிச்சல், கேஸ்ட்ரிக், கொலஸ்ட்ரால்னு எல்லாமே அதிகமா இருக்கத்த. வெஜிடேரியன் சமையல் சாப்பிடுறதுனால உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல.
ஆரோக்கியமா இருக்கலாம். இப்பெல்லாம் நான்வெஜ் அப்படின்னா வெறும் கலப்படம் தான் அத்தை. ரொம்ப நாளைக்கு முன்னாடி வெட்டின கறிய ஃப்ரிட்ஜ்ல வச்சுதான் விக்கிறாங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அத்தை. நான் என்ன செஞ்சாலும் அது எல்லாமே உங்க நல்லதுக்காக தான். எங்க அம்மா கூட உடம்பு சரியில்லாம தான் செத்துட்டாங்க. மறுபடியும் அந்த கடவுள் எனக்கு ஒரு அம்மா கொடுத்திருக்காங்க. அந்த அம்மாவை நான் நல்லபடியா பாத்துக்குவேன் அத்தை. லலிதா அப்படி சொன்ன உடனே ராதம்மா கண்ணீர் விட்டு தன்னோட மருமகளை பக்கத்துல கூப்பிட்டு அணைச்சுக்கிட்டாங்க. இப்படி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணீரை தொடச்சுக்கிட்டு சந்தோஷப்படும் போது அவங்கள பார்த்து சிவா கூட சந்தோஷப்பட்டான். இப்படி லலிதாம்மா ஊருக்குள்ள நான்வெஜ் சமையல் சாப்பிடுறதுனால என்னென்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. நிறைய பேரு ராதம்மா பேச்சு கேட்டு நான்வெஜ் சமையல சாப்பிடாம வெஜ் சமையல சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ராதம்மா கூட நான்வெஜ் சமையல சாப்பிடறத விட்டுட்டு வெஜ் சமையல சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்தாங்க. லலிதா அவங்க அத்தைய பாத்துக்கிட்டு சந்தோஷமா இருந்தா. விடிய காலையில அன்னபூர்ணி வீட்டு மேல இருக்கிற கோழி அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துக்கிட்டு, வெயில் காலம் ஆனாலும் மழை காலம் ஆனாலும் குளிர்காலம் ஆனாலும் சில பேருக்கு நான் போய் சேர்ந்தாலும் தூக்கத்தை மட்டும் விட மாட்டாங்க, எந்திரிக்க மாட்டாங்க. எனக்கு நேரம் ஆயிடுச்சு, கத்த வேண்டியதுதான். அப்படி சத்தமா கத்திச்சு கோழி. வீட்டுக்குள்ள பெட்ஷீட்டை இழுத்து போத்திக்கிட்டு சந்திரையா அன்னபூர்ணி தம்பதிங்க தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. கோழி மறுபடியும் சத்தம் போட்டுச்சு. அன்னபூர்ணி எந்திரிச்சு உக்காந்து பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு உக்காந்து இருந்தா. ஏங்க விடிஞ்சு போச்சு, எந்திரிக்க மாட்டீங்களா? இப்படி சந்திரையாவ எழுப்ப பார்த்தா. சந்திரையா தூக்க கலக்கத்துல, இவ்வளோ சீக்கிரம் விடிஞ்சு போச்சா பூர்ணா? ஆமாங்க, கோழி கத்துறது கேக்கலையா? இப்படி அன்னபூர்ணா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கோழி மறுபடியும் சத்தம் போட்டுச்சு. சந்திரையா எந்திரிச்சு பெட்ஷீட்டை எடுத்தாரு. வெளியே போலாமா? வேண்டான்னு சொன்னா நீ விட்டுருவியா? இவ்வளோ குளிர் அடிக்குது, இந்த குளிர்லயும் வெளியே போய் வாசலுக்கு தண்ணி தெளிச்சு கோலம் போடணுமா பூர்ணா? எந்த காலமா இருந்தாலும் நம்ம செய்யற வேலைய செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது. அப்படி செய்யற வேலைய செய்யாம இருந்தா மனசுக்குள்ள ஏதோ கஷ்டமா ஏதோ ஒரு மாதிரியா இருக்கோங்க. எவ்வளோ சொன்னாலும் நீ கேக்குறியா? சிட்டில இருக்கிற மருமகளை வர சொல்ல வேண்டியது தானே? எதுக்குங்க அவங்கள நம்ப வர சொல்லணும்? இங்க என்ன குறைச்சல் இருக்குன்னு நம்ம புள்ள மருமகளை கூட்டிக்கிட்டு பட்டணத்துக்கு போனா? இங்க எந்த குறைவும் இல்ல அன்னபூர்ணா. காலையில எப்ப பார்த்தாலும் மருமகளை எழுப்பி கோலம் போட சொல்றல, அதுதான் அவளுக்கு கஷ்டமாயி பையன்கிட்ட சொன்னா. ஆனா நம்ம புள்ள அத பத்தி நம்ம கிட்ட எதுவுமே கேட்காம நம்ம மனசுக்கு கஷ்டம் ஆகக்கூடாதுன்னு பட்டணத்துல தான் வேலை இருக்கு, இங்க வேலை இல்லைன்னு கிளம்பி போயிட்டான். மகன் மருமகளை கூப்பிட வேண்டிய நேரம் வந்தா நான் கண்டிப்பா கூப்பிடுறேங்க. சரி பூர்ணா, வா, நான் பெட்ஷீட்டு போத்திக்கிட்டு அங்கே நின்னுக்கிட்டு இருக்கேன், நீ வாசலுக்கு தண்ணி தெளிச்சு கோலம் போடு. இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டு வெளியே வந்தாங்க. சந்திரையா வெளியே வந்ததுக்கு அப்புறம் பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு நின்னுகிட்டே தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கோழி மறுபடியும் கத்திச்சு. கண்ணை திறந்து பார்த்தாரு. குளிருக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு அன்னபூர்ணா கோலம் வச்சுக்கிட்டு இருந்தா. ஏங்க, கோழி கத்திக்கிட்டே இருக்கு. நான் தூங்கல பூர்ணா, அந்த கோழி வேணே கத்திக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, அந்த கோழிக்கும் உங்களுக்கும் ஆகாதுல, அதனாலதான் நீங்க தூங்கும் போதெல்லாம் நீங்க தூங்குறீங்கன்னு அந்த கோழி கத்தி கத்தி என்கிட்ட சொல்லுது. அப்படி அன்னபூர்ணா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சந்திரையா மறுபடியும் தூங்குனா. கோழி மறுபடியும் கத்திச்சு. அன்னபூர்ணா சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் கோலம் போட ஆரம்பிச்சா. சந்திரையா வாசல்ல இருந்து இந்த பக்கம் வந்து வீட்டு மேல இருக்கிற கோழிய வந்து பார்த்தாரு. இரு, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உன்னை பிடிச்சு சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிடுறேன். அது உங்களால முடியாதுங்க, உங்களை நான் அப்படி செய்யவே விட மாட்டேன். அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியாம எப்படி சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிடுவீங்க? இப்படி அன்னபூர்ணா சொன்ன உடனே கோழி மறுபடியும் கத்திச்சு. அப்ப அன்னபூர்ணா சிரிச்சுக்கிட்டு, ஏங்க கோலம் போட்டுட்டேன், இப்ப நீங்க போய் பால் வாங்கிட்டு வாங்க, 2 பேரும் சுட சுட டீ குடிக்கலாம். அன்னபூர்ணா, வீட்டுக்குள்ள தான் பால் டப்பா இருக்கு, கொண்டு வரியா? அப்படி சொன்ன உடனே அன்னபூர்ணா வீட்டுக்குள்ள போனா. சந்திரையா கோழிய பார்த்து, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவ, அன்னைக்கு காட்டுறேன் நான் யாருன்னு. அப்படி சொன்ன உடனே அன்னபூர்ணா வீட்டுக்குள்ள இருந்து பால் டப்பாவை கொண்டு வந்தா. நீங்க சீக்கிரமா போனாதான் ரங்கையா தண்ணி ஊத்தாம பால் குடுப்பாரு, இல்லன்னா தப்பு என்னதில்ல தங்கச்சின்னு சொல்லுவாரு. அப்படி சொன்ன உடனே சந்திரையா பெட்ஷீட்டை எடுத்து போத்திக்கிட்டு வீட்ல இருந்து கிளம்புனாரு. அன்னபூர்ணா சமையலறைக்கு போனா. நல்லா விடிஞ்சு போச்சு. காலையில 6:30 மணி நேரம். சிட்டில கமலா நகர்ல வாடகை வீட்ல இருக்கிற கிரண் அவன் செய்யற செக்யூரிட்டி கார்டு வேலைக்கு கிளம்பலான்னு இருந்தான். மீனாட்சி, பாக்ஸ் ரெடி பண்ணிட்டியா?
அப்படி கேட்ட உடனே மீனாட்சி பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அங்க வந்தா. இப்பதாங்க யோசிக்கிறேன், இங்க 4 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு ஊர்ல கோழி கூவுனதுக்கு அப்புறமே எந்திரிச்சிருக்கலான்னு. அப்போ என் அத்தை என் கூட நல்லபடியா இருந்திருப்பாங்க. அத இப்போ என்கிட்ட சொன்னா என்ன லாபம்? நான் இப்போ வேலைக்கு கிளம்புறேன். அது இல்லங்க, நான் சொல்றத ஒரு தடவை கேளுங்க. மீனா, இப்போ டைம் இல்ல, நைட்டு 8 மணிக்கு வருவேன்ல, அப்ப பேசலாம், இப்ப நான் கிளம்பிட்டா. இப்படி புருஷனான கிரண் சொன்ன உடனே மீனாட்சி கவலையா மூஞ்ச வச்சுக்கிட்டு, சரிங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. இப்படி கவலையா அனுப்புனா எப்படி மீனாட்சி? நாளுக்கு நாள் நீ சிரிக்கிறதே இல்ல, கவலையா இருக்கிற. என்ன மீனாட்சி? உண்மைய சொல்லிட்டாங்க, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. நம்ம ஊருக்கு போலாமா? நம்ம வேணும் வேணும்னு இங்க வந்தோம், கொஞ்ச நாள் வேலை இல்லாம கவலைப்பட்டோம். எப்ப உங்களுக்கு செக்யூரிட்டி வேலை கிடைச்சதோ அன்னிக்குல இருந்து எனக்கு சமாதானமே இல்ல. 5 மாசமா இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க மீனா, இன்னுமா உனக்கு இந்த வேலை செட் ஆகல? இல்லங்க, காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு வீட்டு வாசல்ல கோலம் போடின மருமகளே, அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சிட்டு சமையல் வேலைய செய்யணும் அப்படின்னு எங்க அத்தை சொன்னப்போ, அத்தை எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கறாங்கன்னு உங்களை நான் இங்கேக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். இங்க காலையிலேயே எந்திரிச்சு சமையல் செய்யறேன். அங்க ஊர்ல அத்தை சொன்ன மாதிரி சமைக்கும்போது எவ்வளோ நல்லா இருந்துச்சு. கவலைப்படாத மீனா, இன்னும் 4 நாள் வேலை செஞ்சா சம்பள காசு வந்துடும். அதுக்கப்புறம் கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்துட்டு ஊருக்கு போலாம். நீ இப்படி கவலைப்படுறத என்னால பார்க்க முடியல. பையன் படுத்திருக்கான்ல, எந்திரிச்ச உடனே பத்திரமா ஸ்கூலுக்கு அனுப்பு. சரிங்க, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. அப்படி சொன்ன உடனே கிரண் கிளம்பி போனா. மீனாட்சி தனக்குள்ள தானே, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருந்திருக்கும். ஆனா இப்படி கண்ணீர் விட்டுக்கிட்டு கிச்சனுக்கு போனா. டைம் அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. அன்னபூர்ணா சந்திரையா வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு, பூர்ணா, எனக்கு தெரியுங்க நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு. பூர்ணா, சுப்பையாவோட மக, மருமக, பேர குழந்தை எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க. நம்ம பசங்களும் இங்கே இருந்திருந்தா நம்மளும் அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமா இருந்திருக்கலான்னு தானே சொல்ல வரீங்க? நான் ஒரு உண்மையை சொல்லிட்டா பூர்ணா, புருஷனோட மனச புரிஞ்சு வச்சிருக்கிற பொண்டாட்டி யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. நான் உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சவன். அப்படி சொன்ன உடனே அங்க கல்லு மேல உக்காந்து இருக்கிற கோழி அந்த வார்த்தையை கேட்டு சத்தமா கத்திச்சு. அவ்வளவுதான். சந்திரையா உடனே அந்த கோழிய பார்த்தாரு. அன்னபூர்ணா சிரிச்சுக்கிட்டே இருந்தா. இங்க பாரு பூர்ணா, எல்லாருமே பூனை நாயின்னு வளர்க்குவாங்க. ஆனா நீ என்னன்னா இந்த கோழி வளர்க்குற. இந்த கோழிக்கு ஒரு நாள்னா ஒரு நாள் என் கையில இருக்கு. அப்போ நீங்க சொன்ன பேச்சு பொய்ன்னு சொல்றீங்களா? அது இல்ல பூர்ணா, நான் உண்மையதான் சொன்னேன். இப்படி பேசிக்கிட்டே வயல்ல வேலை செஞ்சாங்க. இப்படி ஒரு வாரம் போயிடுச்சு. கிரண், மீனாட்சி, பேரப்புள்ளையான ராஜ் ஊருக்கு வந்தாங்க. என்ன மன்னிச்சிருங்க அத்தை, இதுக்கப்புறம் எங்கேயும் போக மாட்டேன், உங்க கூட தான் இருப்பேன். ஆமா அம்மா. தாத்தா, நம்ம விளையாடலாமா? அப்படி கேட்ட உடனே அன்னபூர்ணி தம்பதிங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மறுநாள் காலையில மருமகளான மீனாட்சி வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போட்டா. பெட்ஷீட்ட போத்திக்கிட்டு அடுப்புகிட்ட உக்காந்து சமையல் செஞ்சா. காலையில 6 மணிக்கே சமையல் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு குளிருக்காக அடுப்புகிட்ட உக்காந்து சூடு காஞ்சா. 7 மணிக்கு எந்திரிச்ச அன்னபூர்ணா வெளிய கோலம் போட்டிருக்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டா. மருமக ரொம்பவே மாறிட்டா. இப்படி உள்ள வந்தா. வீட்டுக்குள்ள ஒரு ஆளு போர்வைய போத்திக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டா. மருமகளே, அதுக்குள்ள சமையல் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டியா? ஆமா அத்தை. ஆமா, இவன் யாரு? காலையிலேயே சாப்பாடு போட்டிருக்க, திருட மாதிரி இருக்கா? திருட மாதிரி இல்லத்த, திருடன் தான். இந்த திருடன் நம்ம வீட்டுல திருட்டுத்தனம் செய்ய வந்தானாமா. பசியில எந்திருக்க முடியாம ஒரு பக்கம் படுத்துட்டான். அதுக்குதான் அத்தை காலையிலேயே சுட சுட செஞ்ச சாப்பாட இந்த திருடனுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படி சொன்ன மீனாட்சிய எப்படி பாராட்டுறதுன்னு தெரியாம அன்னபூர்ணா நின்னுக்கிட்டு இருந்தா. திருடன் சுட சுட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். இங்க பாருப்பா, நல்லா சாப்பிடு, அவசரத்துல சாப்பிடாத. என் மருமக விடிய காலையில செஞ்ச சமையல் எப்படி இருக்கு? ஆமா, சுட சுட ரொம்ப நல்லா இருக்கு. இந்த குளிர்காலத்துல விடிய காலையில சுட சுட சமையல். இந்த மாதிரி சுட சுட சமையல் செய்யற மருமக கிடைச்சதுக்கு நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். அத கேட்ட மீனாட்சி சந்தோஷப்பட்டா. வெக்கப்படாம என்ன வேணும்னு கேட்டு சாப்பிடுங்க திருடன்னு.
இப்ப போதும் தங்கச்சி, இதுக்கப்புறம் என்னைக்கான பசி எடுத்தா உன் வீட்டுக்கு வரேன், சுட சுட சிக்கன் செஞ்சு கொடு. இப்படி சொன்ன உடனே அன்னபூர்ணா சிரிச்சா. அப்பதான் ஏஞ்ச சந்திரையா கிரண் குளிர் தாங்காம குளிர் காயறதுக்கு அடுப்புகிட்ட வந்தாங்க. அவங்களும் திருடனை பார்த்தாங்க. அன்னபூர்ணா, திருடன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, நீங்க என்ன அப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அவனுக்கு 2 அடி போட்டு அவனை நவுத்துறத விட்டுட்டு இங்க பாருங்க, 2 பேரும் கத்தாதீங்க. திருடனா ஆனாலும் அவன் கூட ஒரு மனுஷன் தானே. வந்தவங்களுக்கு வயிறு நிறைய சோறு போட்டு அனுப்பணும், அதுதான் புண்ணியம். அப்பதான் கடவுள் நம்மள காப்பாத்துவாரு. இப்படி அன்னபூர்ணி எல்லா விஷயம் சொன்ன உடனே எல்லாரும் மீனாட்சிய பாராட்டினாங்க. இப்படி மருமகளான மீனாட்சி மாமியார் வீட்டுல முதல் தடவை அதிகாலையில செஞ்ச சுட சுட சமையல் திருடனோட வயிறை நிறைச்சதுனால எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.